வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி தென் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ரானிங்கன்னா மட்டுமே போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடச்சிட்ருக்கு. ஸோ வாங்க இப்போ இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு சூப்பர்பான வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸுமே இருந்தது. ஸோ வாங்க இப்போ ஃப்ரைடே எப்படி இருந்ததுங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரைடே அனாலிசிஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம். மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃப்ரைடே அனாலிசிஸ், ஃப்ரைடே எப்படி இருந்தது ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 25010 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட்டில் இது வரைக்குமே ஒரு டவுன்வர்ட் மூமெண்டம் இருந்தது. ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல மூவ் இருந்தது. இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க, இந்த ஏரியாவில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்துட்டு டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட லோ வரைக்குமே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். 24903 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு 107 பாயிண்ட் இங்கே இந்த இன்பிட்வீன்லேயே நீங்கள் வந்து ஒரு 107 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே வந்துட்டு 107 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் பை பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே நீங்கள் வந்துட்டு டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடும். இங்கே வந்து நம்ம மேக்ஸிமமாக நான் வந்து இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இது நமக்கு டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா புட் சைடில் வந்து நம்ம பை பண்ணணும். ரைட், பை பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து இதோட லோ வரைக்கும் நீங்கள் சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கில் நீங்கள் நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வெயிட் பண்ணும்போது இங்கே நம்ம லைனில் அகைன் இங்கே வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சது இல்லையா, ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை நம்ம க்ளோசிங் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 24936 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் கூட மார்க்கெட்டில் மொமெண்டமே இல்லை, சேம் லைனில் இருந்தது. பட் அகைன் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு பாருங்களேன், ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. எப்போவுமே எந்த ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணிடுங்க. டார்கெட் ப்ரைஸ் என்னங்கிறதையும் டிசைட் பண்ணிடுங்க. ஸ்டாப் லாஸ் ப்ரைஸையும் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆகணும். ஸோ வந்துட்டு அப்படி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணும்போது என்னென்னா வந்துட்டு நம்மளோட லாஸை வந்துட்டு ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த செட் பண்ணி வைக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆகாதீங்க. ரெண்டுமே நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும். டார்கெட்டும் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும், ஸ்டாப் லாஸ் வேல்யூவும் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஒரு மினிமமான ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஹிட் ஆச்சு, லாஸ் ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ட்ரேட். தென் அகைன் நம்ம லைனில் தான். ஸோ இது என்னென்னு ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையுமே நான் எவ்ரி வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இது வந்து நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிற ட்ரெண்ட் லைன். இந்த லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ப்ராப்பரான இந்த லைனில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டுமே நம்ம ட்ரேட் என்ட்ரு ஆனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடச்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு வந்துட்டு இங்கே இதுதான் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். 24939 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு இருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட் க்ளோசிங் வேல்யூ வரைக்குமே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 24859 வரைக்குமே நீங்கள் வந்துட்டு நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இங்கே லாஸ்ட் டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி நமக்கு இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படின்னா வந்துட்டு ஒன்லி 3 ட்ரேட்ஸ் கிடச்சிது. அதில் ஒரே ஒரு ட்ரேட் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு. மற்ற ரெண்டுமே வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான். ஒரு 187 பாயிண்ட் வந்து நீங்கள் ஃப்ரைடே ஸ்டேட்டஸுமே நமக்கு வந்து நிஃப்டி 50ல் மட்டும் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம வெளியில் வந்திருக்கோம். ஒன்லி ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 167 பாயிண்ட் வந்துட்டு சூப்பர்பான மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் நம்ம வந்து நிஃப்டி 50 ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் க்ளோஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ். தென் வாங்க நம்ம வந்துட்டு மண்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நிஃப்டி 50 வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸை ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ வாங்க இப்போ நம்ம மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 24, 915, then 250, 43, then 251, 49, then 252, 93, then 253, 51, then 25, 449, then 25512, then 25589. ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா நிஃப்டி 50, இஃப் சப்போஸ் நமக்கு மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்களேன், ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது இல்லையா, நமக்கு கேப் டவுன் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொடுத்த நீங்கள் டார்கெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்க டார்கெட் ப்ரொடக்ஷன்ஸை நீங்கள் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். அதில் தான் நமக்கு பர்டிகுலர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் என்ட்ரானோம், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் மூவிங் இருந்தாலும் சரி, கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பனிங் இருந்தாலும் சரி, நத்திங் டு வரி. நம்ம போத் ரெண்டுக்குமே நம்ம ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸ் வேல்யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அதில் பர்டிகுலர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். ஷூராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 24, 804, 24, 745, then 246, 90, 246, 03, 245, 39, 24442, 243, 62, 242, 67. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ், மண்டேக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நிஃப்டி 50க்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, போத் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே கிளியர் அனாலிசிஸ், தென் வந்துட்டு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஃப்ரைடே சேம் தானே, நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ண மாட்டோம், நம்ம எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸையும் சரி, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் அண்ட் லாஸ்ட் 20 மினிட்ஸ், ஓகே, அதை என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு என்னனாலும் நடக்கலாம் மார்க்கெட்டில், ஓகே. ஸோ அந்த ரீசன்னால் வந்துட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸையும் சரி, லாஸ்ட் 20 மினிட்ஸையும் சரி நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும், நம்மளோட ட்ரெண்ட் லைனில். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும், ரைட். இங்கே நீங்கள் க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலே போதும். 24 இதோட க்ளோசிங் வேல்யூவான 5550 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலே போதும். இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து மார்க்கெட் சூப்பரான ஒரு டவுன்வர்ட் மூமெண்டமில் தான் இருந்தது. இதோட லோ வரைக்குமே, இந்த கேண்டலோட லோ வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 55218 வரைக்குமே வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 282 பாயிண்ட்ஸ் நீங்கள் சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஒரே ட்ரேடில் சூப்பரான ப்ராஃபிட், மேக்ஸிமமான ப்ராஃபிட். இதில் என்னென்னா இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம என்ட்ரு ஆகிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த லைனில் எனக்கு இது வரைக்கும் நான் டார்கெட் செட் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும்ல, இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக இங்கே மார்க்கெட் ஒரே லைன்லேயே மொமெண்டம் இருந்திருக்கு இல்லையா. ஸோ இங்கேயே நம்ம மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வர்றது தான் ஸ்மார்ட் மூவ் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் இல்லையா, இது ஒரு 282 பாயிண்ட்டுங்கிறது ஒரு மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் நான் வெயிட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு அச்சீவ்மெண்ட் வேணுங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணும்போது ஓகே, நத்திங் ப்ராப்ளம். ஆக்சுவலி நீங்கள் என்னென்னா வெயிட் பண்ணும்போது இங்கே ஒரு ½ அன் ஹவர்னா ஓகே. பட் இல்லை, நான் இன்னும் வெயிட் பண்ணுறேன்னு நீங்கள் இன்னும் உங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி ஒரே லைனில் இப்படி மொமெண்டம் போயிட்டே இருக்கும்போது நம்மளோட ப்ரீமியம் ரேட் ரொம்ப 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 லோ ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அச்சீவ் பண்ணாலும் அது அந்த அளவுக்கு நமக்கு வர்த்து கிடையாது, ஓகே. ஸோ அந்த ரீசன்னால தான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு டார்கெட் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க, கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, என்ட்ரு ஆகிறோம். ஸோ என்ட்ரு ஆகிறது மீன்ஸ் பை பண்ணுறோம்.
ஸோ பை பண்ணோன்னா என்னென்னா எவ்வளோ இயர்லியராக நம்மளோட டார்கெட் செட் பண்ணி நம்ம டார்கெட் கோல் அச்சீவ் பண்ண முடியுமோ அச்சீவ் பண்ணிட்டு நீட்டாக வந்து எக்ஸிட் ஆகிடுறது பெஸ்ட் மூவ் எப்போவுமே மார்க்கெட்டில். ஓகே, ஸோ ரொம்ப டைம் டிலே ஆகும்போது ஷியராக ப்ரீமியம் ரேட் ரெடியூஸ் ஆகும், அது நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ வந்துட்டு நான் வந்து ஃப்ரைடே சிங்கிள் ட்ரேட் தான் நம்ம அட்டன் பண்ணது, அதனால நம்ம வந்து ஒரே சிங்கிள் ட்ரேடில் 282 பாயிண்ட்ஸ் சூப்பர் ப்ராஃபிட்டோட நீட்டாக வெளில வந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சது இல்லையா, பட் அந்தளவுக்கு இது வந்து ரீச் இல்லை. கன்ஃபர்மேஷன் இருந்தது, பட் இங்கே நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் இங்கே உங்களுக்கு லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். குட்டி ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் வந்து நம்ம சிங்கிள் ட்ரேட் தான் அட்டன் பண்ணோம், ஒரு 282 பாயிண்ட் ப்ராஃபிட். ஸோ ஆல்ரெடி அங்கே எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம், ஆக்சுவலி அங்கே ஒரு 167 பாயிண்ட்டு, ஸோ இங்கே ஒரு 282 பாயிண்ட் நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 449 பாயிண்ட் வந்து சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட தான் உங்களோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். யூஸிங் அவர் டார்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ், நம்மளோட ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் சூப்பர்பான வந்து ப்ராஃபிட் தான் ஆக்சுவலி ஃப்ரைடே ஸ்டேட்டஸ். 449 பாயிண்ட் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வெளில வந்திருக்கலாம். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம செட்டப் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் புக் பண்ணணும் இல்லையா, நீங்கள் நம்ம அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் தான், குட்டி ஸ்டாப் லாஸ் கூட கிடையாது லாஸ்ட் வீக் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் டார்கெட். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் வாங்க மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மண்டே நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 55 263 555 30 55 794 55 945 550 96 56 354 566 40 then 56883. இது நம்ம நாளைக்கு மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டி, இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 550 74 54 937 54 723 54 550 54 302 then 541 32 53 946 finally 53616. இதான் நம்மளோட டார்கெட்ஸ் ஃபார் டவுன் ட்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கானது. மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஃப்ரைடேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸும் பார்த்தாச்சு. அட் த சேம் டைம் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. தென் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம லைனில் வந்துட்டு ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வேணும். கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ராயிட்டு நம்மள ட்ரைலிங் ஸ்டாப்லஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரிகர் ப்ரைஸ் ஸ்டாப்லஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம டெய்லி ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் மொமெண்டம் தான். ஸோ பார்க்கலாம், நாளைக்கு மண்டே நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ நாளைக்கு நமக்கு நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குது, எப்படி மொமெண்டம் இருக்குங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெய்லி வீடியோஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.